ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதோடய வேஸ்டேஜ் என்ன, எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய செயின் நம்ம வந்து எப்படி வாங்கியிருந்தோம் நகை வைக்கிற விலையில் அப்படின்றத ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்னுடைய பழைய நகை வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த பழைய நகையெல்லாம் வந்து செயின் வந்து அறந்துடுச்சு. அண்ட் வந்து மோதிரத்துலேயும் வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லை. இந்த வெங்கி மோதிரம்னு சொல்லலாம் இல்லைங்களா, அந்த காலத்து மாடல். ஸோ அதெல்லாம் இருந்தது. ஸோ வந்து அதை வந்து நான் வந்து அடக்கடையில் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து பேங்க்லேருந்து மூட்டிட்டு வந்தோம். ஸோ செயினுமே அறந்துருக்கு. ஏன்னா நகை வைக்கிற வேலைக்கு அதுக்கப்புறம் நம்மளால அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து திருப்பி அதை எத்தனை நகை கடையில் தான் வைக்க போகிறோம், பேங்க்கில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதுலேயே உங்களுக்கு. ஓகேங்களா, நான் என்னென்ன நகை வந்து மாற்றுறேன் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எத்தனை 21 கிராம் இருந்தது. டோட்டலாக 21 கிராம்ஸ் பழைய நகை இருந்தது. ஸோ இதுலேயே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ 21 கிராம் டோட்டலாக இருந்தது. இதுதான் பழைய நகை. ஸோ இதே வந்து ஓல்டு கோல்டு, அதாவது வந்து 22 கேரட் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள். ஓல்டு கோல்டு இது எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22 கேரட், அது வந்து 100% அப்படியே எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 916 கிடையாது. ஸோ அதனால் வந்து இது 80% வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட கிராஸ் வேல்யூ பார்த்திங்கனாலே தெரியும், இதில் போட்டிருக்கோம். ஒன்று வந்து 19 கிராம் இருக்குது, ஒன்று 1.9 கால் சவரம் அந்த மாதிரி இருக்குது. டோட்டலாக 21 பாயிண்ட் அந்த கிராம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே போட்டிருக்காங்க. அதோட ரேட் என்னென்னு போட்டிருக்காங்க. அந்த வந்து நான் இந்த 19 கிராம்ஸ்க்கு வந்து 2,33,000 வந்திருக்கு பழைய நகை. அண்ட் இன்னொரு கால் சவரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.9 கிராம்ஸ்க்கு 18,000 கிட்டே வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 2,52,312 அந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு டோட்டலாக. ஸோ இதுக்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஒன்று வாங்கியிருக்கேன். செயின் வந்து 2 சவரம். ஸோ 2 சவரம் செயின். இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியில் தான் வாங்கினேன். மகாலட்சுமி திருவான்மையூரில் இருக்குது. ஸோ இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சவரத்துக்கு நான் ஆல்ரெடி அந்த செயினுமே 2 சவரம் தான், பட் மெலிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் பார்வையாக லோட்டஸ் மாடல் செயின். லோட்டஸ் மாடல் செயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இது ஃப்ளாஷ் இல்லாமல் காமிக்கிறேன். ஸோ லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடலு இப்போ நியூவாக வந்திருக்கு. அந்த மாடல் அந்த லியோ படத்தில் வர மாதிரி அந்த டிசைன் சொல்லியிருந்தாங்க. இதை 2 சவரத்துக்கு 18 இன்ச்சஸ். இது வந்து லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே அதை போட போகிறோம், எப்போவுமே நம்மளுக்கு அடகு கடையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து என் பையனுக்காக இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். 18 இன்ச்சஸ் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு டிசைனுமே இருந்தது இதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருந்தது, பட் இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா பார்வையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த செயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா லைட் வெயிட்டாக, நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, எங்கன்னா போனால் வந்தால் தான் போட்டு கட்டி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும், நல்லா பார்வையாகவும் இருக்கும். ஸோ இதோட பிக்சருமே நான் ஆட் பண்ணுறேன். நான் அது கூடவே இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 சவரம் இருந்தது. மொத்தம் 21 கிராம் சொன்னோம் இல்லையா, கரெக்டாக 2 சவரம் இது. அதை விட்டால் 3 சவரம். ஸோ அதுதான் இருக்குது, நடுவில் இல்லை. அதனால் வந்து 2 சவரத்தில் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு, நான் அது கூடவே கால் சவரத்தில் இந்த ரிங்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு. சரி 30,000 எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் இந்த ரிங்கு வந்து ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ரிங்கு நான் வச்சுருக்கேன். பட் சரி இது எடுத்துக்கிட்டோம்னா பசங்களுக்கு ஆகுமே அப்படின்றதுக்காக ஸோ இந்த ரிங்கு வந்து இந்த ரிங்கு வாங்கிடுது. போத் ஆஃப் அஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இஷ்யூ இருந்தது, எனக்கு வந்து சைஸ் பத்தலை. சரி அதனால் இதுவும் சரி இதுன்னா நம்ம பசங்களும் போட்டுப்பாங்க, அதனால் எல்லாேருக்கும் சேர்ந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதுவுமே வாங்கியிருந்தேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி மறுபடியும் சேட்டுகளில் தான் வைக்க போகிறோம். சேட்டுகள் இல்லை, பேங்க்கில் வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ இதை மாற்றிட்டோம், இது புதுசு வச்சுட்டோம்னா திருப்பி மறுபடியும் நம்ம பேங்க்கில் வச்சாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் மூட்டுக்கலாம். அப்போ வந்து 1 வருஷம் கழித்து மூட்டுட்டு அப்புறம் புது நகையாக வாங்க முடியாது, அப்போ என்ன ரேட்டு விற்குமோ. அதனால் இதை நம்ம இப்போயே மாற்றிட்டு சேட்டுகளில் வச்சிட்டோம்னா ஒரு 6 மாதத்தில் மூட்டுக்கலாம் இல்லைங்களா. அதனால் வாங்கியிருக்கேன். இந்த நகை எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா
18%. இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், 18% லேடிஸ் ரிங்கு. ஸோ இது வந்து 2 சவரன் செயின், இது வந்து 1.9 ரிங்கு. ஸோ இது டோட்டலாக இதோட வேஸ்டேஜ். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு நிறைய போட்டிருக்காங்க. டோட்டலாக 2.5 லட்சம் கிட்ட வந்தது இது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.